ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் என்ன நினச்சிச்சினால் கோழி புக்கை இன்றைக்கு கோழி புக்கை வந்து ஒரு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி எல்லோரும் இந்த வீட்டை வந்து சொல்லிடணும். எல்லோரும் கோழி புக்கை சாப்பிடுவோம்னு சொல்லி இது வந்து கரவட்டியில் வந்து நல்ல சூப்பர் ஸ்பெஷல் கோழி புக்கு என்ன வச்சோன்னா கரவட்டி தான். கரவட்டியில் அடிக்கிறதுக்கு ஒரு தருவில்லை. யாழ்ப்பாணத்தில் கரவட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் கோழி புக்கை செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய வாழையில் வெட்டி அதில் பெரிய கோழி புக்கை போட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். வாழையில சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா 1/2 கிலோ கோழி எடுத்துக்கிறேன். அது உயிர் கோழி எங்கள் ஜெஃப்னாலேருந்து வந்தது. அப்போ ஜெஃப்னாலேருந்து போய் வாங்கிட்டு வந்து அப்படியே துண்டாக எல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறேன். அப்படியே ஒரு கோழி புக்கை போடுவோம்னு சொல்லி வெங்காயம் ஊர் வெங்காயம் வாங்கிக்கொண்டு வந்தேன். அதுவும் அங்கே தமிழ்கடையில் தான் வாங்கிக்கொண்டு வந்தேன். மற்றது வந்து கிராம்பு, ஏலம், மற்றது வந்து பிரிஞ்சியில் அதோட வந்து ரம்பா எல்லாமே போடணும். அப்போ தான் போட்டால் தான் சும்மா சூப்பராக இருக்கும் கோழிப்புக்கு. அந்த மாதிரி நான் செய்யும்போது ஒரு தடவை போய் செய்தான் எனக்கு இருக்கப்படாது. என்னென்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் கோழிப்புக்கை. நான் கோழிப்புக்கை செய்தேன் செஞ்சேன்னா இங்கே வந்து எல்லோரும் சாப்பிடுவேன். ஃப்ரெண்டெல்லாம் கோழிப்புக்கை இருக்கோன்னு கேட்பாங்க. ஏன்னு செஞ்சேன்னா இந்த கோழிப்புக்கை வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்ட் டைம், நீங்கள் பிள்ளைத்தாச்சி டைம் நீங்கள் கோழிப்புக்கை செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அப்படி வாயில் சாப்பிடணும் இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி கேட்பாள், எனக்கு வந்து கோழிப்புக்கை தாங்க ஒன்று. இப்போ என்னென்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல தாளிதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போடணும். அது வந்து பெருஞ்சீரகம், மற்றது கடுகு, மற்றது வெங்காயம், அதோட வந்து கருவேப்பிலை தான் இங்கே வந்து இதில் வந்து மெயினாக இருக்கணும். வேண்டாம் அப்போ தான் கருவேப்பிலை தான் நல்லா வாசம் அடிக்கும். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடணும். இப்போ வந்து கராம்பு ஒரு 4 கராம்பு, மற்றது வந்து பட்டை ஒரு 2 நல்லா உடைச்சி போடணும். அதோட வந்து 2 பச்சை மிளகாய், மற்றது வந்து ரம்பை. உங்களோட விரும்பினா ரம்பை போடலாம். என்னென்னு சொன்னால் ரம்பியை போட்டுட்டு கொஞ்சம் தேலை எடுத்துடணும். ரம்பியை இவ்வளவும் போட்டு நல்லா ஒரு வதக்கணும். இப்போ உள்ளியை வந்து நல்லா இடிக்கணும். என்னென்னா நல்லா அம்மியில் போட்டு தான் இடிக்கணும். நல்லா குட்டிக்கு அம்மி வாங்கி அதில் வச்சு இடிக்கணும். உடல்ல இடித்து அதையும் போடணும். அதுவும் ஒரு கரண்டி போடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு போடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளி வந்து நீங்கள் வெட்டி போடக்கூடாது. உள்ளி வந்து இடித்து போட்டால் தான் எந்த ஒரு கறிக்கும் சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்ட் சொல்லுவாள், உள்ளியை இடித்து போடுன்னு. எந்த கஷ்டம் சிஸ்டரும் அப்படி தான் சொல்லுவாள், இடித்து போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டால் என்னென்னு சொன்னால் நம்ம கோழிக்கறி வந்து மணக்கக்கூடாது. கோழி வந்து மணக்கும் இல்லை, அதுக்காண்டி மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் மணக்காது கோழி. இப்போ வந்து நீங்கள் கோழி காலையும் செய்யலாம். சூப்பர் சீலில் நல்ல காடுகள் எல்லாம் இப்போ போடுவாங்க 99 சென்ஸுக்கு. வாங்கிக்கு வந்து சும்மா வெட்டி போட்டு நல்லா சின்ன துண்டுகளாக நல்லா கட் பண்ணி போட்டு சும்மா நாம எல்லாம் கட் பண்ணுற கேஸ் தானே, நல்லா கட் பண்ணி போட்டு கோழிக்கால் போட்டு ஒரு சமைச்சு போட்டு உங்களோட வீட்டை உங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சும்மா உங்களை போட்டு வேணும். ஐயோ அம்மா வந்து இப்படி செய்து வந்துட்டாவே ஆண்டன்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் வெளியில் போகும் நேரங்களில் இது காஃபி வாங்கிக்கு வந்துடுவீனா, எல்லாத்தையும் கொட்டன் வாங்கிக்கு வந்துடுவீனா. இப்போ வந்து நாங்கள் கோழியை போடுவோம். கோழியை போட்டு வதக்குவோம். கோழியை போட்டு வதக்கிட்டு என்ன செய்வோம்னால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கி விடணும். வதக்கி போட்டு இதுக்கு வந்து கறி மசாலாத்தூள் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னு சொன்னால் குக்கர் மூட போகிறேன். அதுக்காண்டி நான் கறி மசாலாத்தூள் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு வாசம் அடிக்குது. சும்மா வாசம் அடிக்குது. இது வந்து நீங்கள் வந்து வதக்கிறது வந்து பட்டரெல்லாம் வதக்கணும். அப்போ தான் சும்மா மணக்கும். இப்போ நான் இந்த கப்பால் தான் நான் அரிசி போட போகிறேன். அரிசி போடுறது பச்சை அரிசிக்கு சரியாக தண்ணி கரெக்டாக இருக்கணும். ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடணும். 1 கப் அரிசி போட்டிங்கன்னா 2 கப் தண்ணி விடணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதுக்கு வந்து நான் மிளகாய்த்தூள்
போட போகிறேன். அத்தோட வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கு தேவையான உப்பு, அத்தோட மிளகாத்தூள் போட்டாச்சு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதோட தேவையான உப்பு, அதோட வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ அரிசியை ஒரு 3 தடவை கழுவி போட்டு அதையும் சேர்த்து போட போகிறேன். ஓகே, எல்லாம் ரெடி. இனி என்ன செய்யணுமெண்டா குக்கரை வந்து மூட வேண்டும். அதற்கு முதல் உப்பு பார்க்க வேண்டும். இப்போ அரிசியை வந்து ஒரு 2 தரம் கழுவணும், இல்லை 5 தரம் கழுவணும். நான் 5 தரம் கழுவுகிறேன். இந்த அரிசி ஊற்றி ஒன்றும் இருக்கக்கூடாது, அப்படி க்ளீனாக இருக்கணும். அப்போ அரிசியை கழுவிட்டேன். இப்போ அரிசி போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு தான் சூப்பர். உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் எல்லாம் தெரியும். உப்பு போடாத சாப்பாடு குப்பையில் என்று சொல்லுகிறார்கள் எல்லாம். மறந்து உப்பை போட விட்டுட்டார்கள். உப்பு ஃபர்ஸ்டாகவே போட்டுடுங்க. ஏனென்றால் கொஞ்சம் என்ன உப்பு கொஞ்சம் மாதிரி இருக்குது, அடடா இது கொஞ்சம் கூட போடணும். ஓகே, உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே இப்போ ஓகே. நாம் சமையலில் புளிக்கார். என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவாள், ஏன்னா கொஞ்சம் கோழி புக்கை தாங்கணும். இப்போ வந்து என்னென்னா தேங்காய் பால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக பாலை விடணும். கோழி புக்கை கருவட்டி மக்கள் செய்வார்கள் என்றால் அவர்களை கிடக்க ஒத்துதானே செய்ய மாட்டார்கள். கருவட்டி மக்கள் தான் அந்த கோழி புக்கைக்கு இங்கே வந்து ஒன்று கூடல் நடக்கும். அப்போ அந்த பெரிய பாக்கில் கருவட்டி மக்கள் ஒன்று கூடுவார்கள். அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்காப்ரோட ஃபுல்லாக கொடுப்பினோம் கோழி புக்கை. அவர்களை அந்த கோழி புக்கை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு செஞ்சோன்னா அவர்களை இப்போ ஒரு டீ போடுவோம். ஏன்னா களைச்சி போகணும், நல்லா கோழி புக்கை செய்து களைச்சி போனேன். அதனுடைய ஒரு டீ குடிக்க போகிறேன். ஓகே, டீயும் ஓகே தான் இருக்குது. பிளாக் டீ குடித்தா தான் செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் விடணும். தேங்காய் பால் விட்டுட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ நாங்கள் குக்கரை மூடி விடணும். மூடி விட்டுட்டு சூப்பராக மூடியாச்சு. குக்கரை மூடும்போது டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. குக்கரை மூடி போட்டு கிச்சனுக்குள்ளே நிற்கக்கூடாது. குக்கரும் என்ன செய்யும்னு சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் மூடுறது பிள்ளைன்னு சொன்னால் குக்கரை அடித்து போடும். இப்போ பாருங்க, அம்மா சூப்பராக வந்துட்டு குக்கரில் வந்து கோழி புக்கை செய்த நானண்டா பாருங்க அப்படின்னு சொல்லி குக்கர் கோழி புக்கை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கடைசியாக லாஸ்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் தேசிக்காய் புளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக விடணும். இது எந்த ஃப்ரெண்டுக்கு நல்ல விருப்பம். அவள் இப்போ கொழும்பு போய் நிற்கிறாள். அவளுக்கு என்ன செய்வாண்டால் இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து என்னை அந்த கோழி புக்கை செய்கிறியோட கேட்பா. அவளுக்கு கோழி புக்கையோடு இது வைக்கணும், மாங்காய் ஊறுகாய். அவளுக்கு மாங்காய் ஊறுகாய்ண்டோ நல்லா விருப்பம். இன்றைக்கி பார்த்துப்பட்டா கோழி புக்கை செய்த நீங்கள் அணுகளுக்கு அவளுக்கு கோழி புக்கைன்னா நல்ல விருப்பம். வந்தா கோழி புக்கை தான் சாப்பிடுவாள்.
இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காண்டி செய்கிறேன். அவாவுக்கும் எனக்கும் மாண்டி செய்கிறேன் இந்த கோழிப்புக்கை இன்றைக்கு. அவாவும் கோழிப்புக்கை சாப்பிடுவா. எனக்கு 3 ஃப்ரெண்டு இருக்குன்னா அவை 3 பேருக்கும் கோழிப்புக்கைன்னா நல்ல விருப்பம். ஏன்னா அவை வேறு ஊர் தானே. அப்போ நான் செய்கிறது நல்ல விருப்பம் அவைக்கு. எங்கள்ட ஊர் கோழிப்புக்கையோடையால் அவைக்கு நல்ல விருப்பம். அவள் தேடி வருவாள் இந்த கோழிப்புக்கைக்கு. நான் கூட இந்த யாருக்குன்னு சொன்ன அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவையெல்லாம் அவைக்கு தான் செய்து கொடுக்குறேன். அவை தான் அந்த வாய்க்கு ருசியாக சாப்பிடுவேன் இந்த கோழிப்புக்கை. மற்றது வந்து சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ வந்து நான் மீசையில் போய் இருந்து சாப்பிட போகிறேன். ஏனெண்டா மூடி வச்சுட்டு போகும்போது எங்கள்ட பிள்ளைகள் பார்த்தாங்களா திறந்து கிடக்கிறது பார்த்தாங்களா சாப்பிடவே மாட்டாங்க. மற்றது கை வைக்கக்கூடாது. சாப்பாடுகளுக்கெல்லாம் கை வச்சாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதானபடியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போவோம். ஓகே, நான் எனக்கு மாத்திரம் கிளிக்கொண்டு போவோம். இந்த அவங்க கண்டாங்களா சாப்பிடவே மாட்டாங்க. இங்கே பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான். என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து கோப்பியலுக்கில் வந்து கை வைக்கக்கூடாது. ஒரு தரம் அவையவே தான் வச்சு சாப்பிடணும். அப்போ அதானபடியே எல்லாம் மூடி போட்டு போவோம். இப்போ சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து வெங்காயம் சின்ன கட் பண்ணி போட்டு அதையும் கொஞ்சம் வைக்கணும். வச்சுட்டு அதையும் கடித்து சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு ஒரு ப்ளெயின் டீயும் குடித்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு சாப்பாடு உலகத்திலே கிடைக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. பார்த்துட்டு சாப்பிட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, நன்றி, வணக்கம்.